தெரிஞ்சவன் தெரியாதவன், அங்காளி பங்காளி, சொந்தம் பந்தம், கல்யாணத்துல மொய் வச்சுவோம் மொய் வைக்காதவன் ஏகப்பட்ட பேர் சாப்பிட வருவானுங்க. அவங்கள நம்ம கவனிக்கிற கவனிப்புல அடுத்து ஏதாவது அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்தா நம்மளதான் கேட்டரிங் சர்வீஸ் பண்ண கூப்பிடணும். அந்த மாதிரி நம்ம வேலை பார்க்கணும். ரைட்? ஓகே பாஸ். மரியாதை முக்கியம் இல்ல, வர்றவங்களுடைய வயிறு எரியாம பாத்துக்கோங்க. இல்ல ஆள் அடையாளமே தெரியாம பண்றேன். சொன்னது கேட்டுச்சா? பாஸ் நான் இப்ப என்ன பண்ணணும்? நீ பேப்பர் ரோல் போடு. பாஸ் நானே. நீ இலை போடு. நானு. நீ தண்ணி போடு. பாஸ் தண்ணி போட்டுனா வேலை செய்ய முடியாது, செருப்பு பிஞ்சிரும். இலை மேல தண்ணி போடு. கழனி தண்ணி குடிக்கிறது கூட லாக்கில கேட்டரிங் சர்வீஸ் பண்ண வந்தான். நீ இருந்தா நீ அப்பளத்தை துணியை காலி பண்றேன், நான் கையில் வச்சுக்கிறேன். பாஸ் நான் என்ன பண்ணணும்? நீ சாம்பார் எடு, நீ ரசம் எடு, நீ கூட்டு பொரியல் எடு, இந்த அப்பளத்தை எடு. பாஸ் நான் ஊருக்கு ஏத்துக்கிட்டுமா? பந்தி ஆரம்பிக்கும் போது வைப்ப, அதோட அடுத்த பந்தி தான். அது வரைக்கும் நோகாம நோமுக்கும்ல. ஆமா பாஸ். நீ வத்த குழம்பிடு. பாஸ் நான் என்ன பண்ணும்? ஸ்ரீ காமாட்சி அம்மன் கேட்டரிங் சர்வீஸ். யார் அவங்க? ஏய் நம்ம தான்டா. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நம்ம விசிட்டிங் கார்டு கொடுத்து நம்ம பிராண்ட ப்ரோமோட் பண்ணு. ஆரம்பிக்கலாமா? எஸ் பாஸ். மேம் ரைஸ்? இல்ல வேணாப்பா. வேணாமா? தம்பி கொஞ்சம் வத்த குழம்பு ஏத்துனாப்பா. ஏய் வத்த குழம்பு கேக்குறாரு பாரு, வத்த குழம்பு ஏத்துனா. ஏய் வத்த குழம்பு கேக்குறாரு பாரு, வத்த குழம்பு ஏத்துனா. ஏய் வத்த குழம்பு கேக்குறாங்க, வத்த குழம்பு ஏத்துனா தம்பி. ஏ வத்த குழம்பு கேக்குறாங்க, வத்த குழம்பு ஏத்துனாப்பா. பா வத்த குழம்பு இன்னும் வரல. பா வத்த குழம்பு இன்னும் வரல. பா வத்த குழம்பு இன்னும் வரலையா? டேய் வத்த குழம்பு இன்னும் வரலையா பாருடா. பா வத்த குழம்பு இன்னும் வரலையா பாருப்பா. தம்பி சாப்பிட்டே முடிக்க போறேன்ப்பா. டேய் சாப்பிட்டே முடிக்க போறானடா. டேய் சாப்பிட்டே முடிக்க போறானடா. டேய் சாப்பிட்டே முடிக்க போறானடா. டேய் சாப்பிட்டே முடிக்க போறானடாங்க. தம்பி நான் கேக்குறது நீ இன்னொருத்தங்கிட்ட சொல்றது தவிர நீ போக மாட்டியப்பா. தம்பி நான் கேக்குறது நீ இன்னொருத்த கூட சொல்றே தவிர நீ போக மாட்டியப்பா. டேய் போயிருச்சு உங்களை வச்சு ஒரு வேலையை உருப்படியா பார்க்க மாட்டேன். எவ்வளவு வேலை தான் நானே பாக்குறேன். தம்பி என்ன சாம்பார்ல உப்பு இல்ல. இத உப்பு சாம்பார்ல இல்ல. சாம்பார்ல உப்பு இல்லையா? ஆமா உப்பு இருக்கா? தம்பி என்னப்பா பண்ற? சார் என்னங்க நீங்க கேட்ட வத்த குழம்பு? என்ன சார் எல்லாம் எம்டியா இருக்குது, பாக்குறதுக்கு பித்த முச்சா மாதிரி இருக்கீங்க. வத்த குழம்பு வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? டேய் நீ குழம்பு மாத்தி மாத்துவா, நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன்டா. அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டலாம், மூட்டு போக வேண்டியதானே. இலைய சொன்ன சார், ஜீரண சக்திக்கு வெளியே பீடா கொடுப்பாங்க, வாங்கி வாயில் வச்சு ஸ்பீடா வீட்டுக்கு போங்க. ஏ அண்ணன் சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஏய் இங்க பாரு, நான் தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி சாப்பிட வந்தேன். பின்னாடி வந்தா முன்னாடி தண்டி வந்தேன். ஏய் குட்டிச்சார நீ விடுச்சாரு. என்னாச்சு? நான் தான் சாப்பிடறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி யூ உட்காரன்றா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் தான் முதல்ல வந்தேன். சேர விடு. எப்படி யாருகிட்ட போய் சொல்ற? பாத்தியாப்பா எப்படி பேசுறானு? இத்தனைக்கு சொந்தம் தான் இவ. சொந்தன்றீங்க, அந்த இடத்த விட்டாண்ணா அசிங்கமா இடத்துக்கு வச்சுக்கிறீங்க. சொந்தக்காரங்கன்னு வெள்ளைகள்ல போய் சொல்லிட்டு போறீங்க. அதெல்லாம் விட முடியாது, நான் தான் உட்கார. விடுச்சாரு. நீ சேர விடு ஃபர்ஸ்ட். கணம் விருந்தாளி அவர்களே, இலவச சொத்துக்காக உங்களுக்கு முன்பதாக அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் தான் வந்தீர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் எதை நம்புவது? உங்களிடம் ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா? ஆதாரமில்லா பதிவுகளை இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. இங்க வந்து பொரியல வையா. மன்னிக்க வேண்டும் யுவரானர், இங்கு சில பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. 2 நிமிடம் கால அவகாசம் கொடுக்கும்படி மிக தாய்முடன் கேட்டுக்கொள்கிறேன். யோ மென்டல், வந்து இங்க பொரியல வையானா அட்வொகேட் மாதிரி பேசினுற. சாரிண்ணே, வருங்காலத்துல பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டு அட்வொகேட் ஆகலான்னு இருந்தேன். ஆனா இப்ப அதே பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு கேட்டரிங் வேலை செய்வனியா கனவு கூட நினைச்சு பாக்கல. ஏன் ஒழுங்கா படிக்கலையா? ஆமா நான் என்ன பண்றது, படிக்கிற வயசுல படிக்காம பொறிக்கணுன்றதுனால தான் இப்போ உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் பொரியல் வைக்கிற நேரம் வந்துச்சு. பொரியல் வீட்டுக்கு போகும்போது குத்தான் கவர்ல வாங்கி போட்டு எடுத்துவாங்க. ஐயோ சில டைம் மனசுல இதெல்லாம் வெளியே பேசிடுறோம். ஏதோ சொன்ன மாதிரியே இருந்தது. தம்பி சாம்பார் ஊத்துப்பா. ஒருத்தங்க கூட காதலி வாங்க மாட்டேன்றா. ஏப்பா தம்பி, சாம்பார் எடுத்துட்டு வாப்பா.
தம்பி சாம்பார் ஊத்துப்பா. ப்ரோ 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 ம்? வாங்களேன். முடியல ப்ரோ, டயர்டாக இருக்குது. போ முறைக்காத. நல்லா ஊப்பி அடிங்கடா. அம்மா என்னால கட்ட முடியல, சாம்பார் யாருன்னா கொண்டு வர சொல்ல. சாம்பார் வேணும். இது சாம்பாரா? எப்படி ஓடிடுறானுங்க? ப்ரோ 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 அந்த சாம்பார் கொடு ப்ரோ. சாம்பாரா? இப்பதான் டயர்டா இருக்குண்ணா. ப்ரோ டயர்டா இருந்தா நம்ம தான் பார்க்கணும். குடியா இது ஆர்வம் குள்ள சாம்பார் இல்லை வந்து பேர் ஆவியம். தம்பி சாம்பார் கட்டுறது நானு. சாம்பார் நீ தான் கேட்டியா? ஏய் அந்த ஆளுக்கு சாம்பார் ஊத்துங்கடா. ஒருத்தனீங்க தம்பி என்ன பாக்குற? ஒன்றும் இல்லை, சாம்பார் சாப்பிட்டு சாவு. ஏங்க நீங்க மாப்பிள்ளை வீட்டு சைடா இல்ல பொண்ணு வீட்டு சைடா? தம்பி கொஞ்சம் இந்த சைடு ஊத்துப்பா. சாம்பார் மொத்தத்தையும் கீழே ஊத்திங்கிற. இந்தா சாம்பார். நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது உங்களுக்கு எடுத்துட்டு வரணுமா? எக்ஸ்ட்ரா ஒரு அப்பளம் எடுத்துன்னு வா. எது வேணும்னாலும் சொல்லுங்க, நான் எடுத்துன்னு தரேன். கொஞ்சோண்டு ஊறுகாய் கிடைக்குமா? யோ உன்னை கேட்டனா மூடிட்டு சாப்பிட்டு கொண்டுருவோம். தம்பி கல்யாணம்னா எல்லாரையும் பொதுவாக தானே கவனிக்கணும். நீங்க என்ன பொம்பளை பிள்ளைங்களே பார்த்து கவனிக்கிறீங்க? இது அப்படியே அந்த பொண்ணை கேட்க சொல்லுங்க. ஏமா நான் இப்ப அந்த தம்பி கிட்ட கேட்டேன்ல, அதை நீயே அவங்ககிட்ட கேளுமா. ஆமா, அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. கல்யாணம் தான் எல்லாரையும் பொதுவாக தானே கவனிக்கணும். நீங்க என்ன பொண்ணுங்களா பார்த்து மட்டும் கவனிச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்னு தான். நாங்க மறைக்கிறீங்க அப்பா ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுது. ஐயோ ஏய், அம்மா தான் சாப்பிட்டு இருக்கல, வாங்கி தரேன். அம்மாவா? ஆண்டி அது நம்ம மேல தப்பு இல்லை.